என்ன பண்றது இப்போ? ஹலோ அருண் மாமா, ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன, உங்க அம்மா என்ன வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்களா? மாமா நீங்க வேற லெவல். எப்படி மாமா சரியா அப்படியே சொன்னீங்க? எல்லாம் தான் ஆல்ரெடி என் கனவுல வந்துருச்சே. ஆமா, அம்மா ஜாதகம் பார்த்தாங்களா, நம்மள யாராலையும் பிரிக்கவே முடியாதுன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அதான் வேற வழியே இல்லாம நம்மள சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சேர்த்து வைக்கிறதுக்கு இல்ல, என்ன ஒரேடியா அனுப்பி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. சிக்குவனா நானு? என்ன மாமா, நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், நீங்க பதிலே பேசாம இருக்கீங்க. அது கொஞ்சம் ஆபீஸ் டென்ஷன். சரி, நீங்க உடனே கிளம்பி இங்க வாங்க. நான் உங்களை எந்த டென்ஷனும் இல்லாம பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறதுக்கு நான் உயிரோட இருக்கணுமே. என்ன மாமா அப்பப்போ சைலண்ட் ஆயிடுறீங்க? எனக்கு இங்க பிசினஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு, நான் அதை கொஞ்சம் முடிச்சுட்டு வரட்டுமா? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ரோகிணி, போன் என்கிட்ட கொடு, நான் பிரதர் கிட்ட பேசுறேன். ஹலோ பிரதர், நல்லா இருக்கீங்களா? அம்மாடி, அவனுக்கு புரியுற மாதிரி நர்மதா எடுத்து சொல்லுவா, நீ வா. இல்ல பாட்டி, நானும் இருக்கேன். ஆமா, வா வா. ஹலோ. ஹே, என்ன ஓவரா சீன் போடுற? ஆண்டி மனசு மாறினதே பெரிய விஷயம், இதுல நீ சீன் போட்டுட்டு இருக்க. மரியாதையா சொல்றேன், கிளம்பி வா. நான் அங்க வந்தா அத்தை எனக்கு விஷம் கொடுத்து கொள்ற மாதிரி கனவு வந்துச்சு. நான் வரமாட்டேன் போ. உண்மையாவே உன் கனவுல வந்த மாதிரி தான் செய்யணும், ஆனா நீ தப்பிச்சிட்ட. டே, பயந்து சாகாதரா. இங்க உன் அளவுக்கு யாரும் கெட்டவங்க கிடையாது. இல்ல இல்ல, எனக்கு பயமா இருக்கு. இதே மாதிரி ஃபோன் பண்ணி வர சொல்லிதான் எனக்கு விஷம் கொடுத்தாங்க. அன்னைக்கு கூட இப்படிதான் கூப்பிட்டு டிவோர்ஸ் பண்ண சொன்னாங்க. இந்த விஷயத்துல இனிமேல் நான் உங்களை நம்ப மாட்டேன். சும்மா முட்டாள் மாதிரி பேசி தொலையாத. எல்லாரும் சேர்ந்து இப்பதான் ஆண்டிய கன்வின்ஸ் பண்ணி உன்னை இங்க வர வைக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சிருக்கோம். இந்த நேரத்துல நீ வரலன்னா அவ்வளவுதான். அப்புறம் நீயும் ரோகிணியும் ஒண்ணு சேர முடியாமலே போயிரும். சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காம வந்து சேர வழிய பாரு. நிஜமாவே இதுக்கு பின்னாடி வேற எந்த சதியும் இல்லல்ல? பாரு, அப்படியே பச்சை புள்ள மாதிரி பேசுறத. டேய், நீ என்ன சாதாரண ஆளா? உன்கிட்ட எல்லாம் சதி பண்ணி ஜெயிக்க முடியுமா சொல்லு? சரி, நாளைக்கு நான் கிளம்பி வரேன். வர. சரி, வரேன். 300 கோடி ரூபாய் சொத்து, ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். ஏய், மாமா என்ன சொன்னாரு? வேற என்ன சொல்லுவாரு? நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. தேங்க்யூ நர்மதா.